பத்திரிகையாளர் சிவப்பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். விஜய் கட்சி தொடங்கி தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணிக்கிறார் என்று பார்க்கக்கூடிய நிலையில முதலாவது அவருடைய அரசியல் செயல்பாடாக ஆளுநர் சந்திப்பு என்பது இருக்கிறது. இது எப்படி நம் முதற்கட்டமாக அணுக வேண்டி இருக்கிறது? இல்ல, அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் எல்லா எதிர்கட்சிகளுமே ஒருவரைக்கொருவர் அவங்களுடைய ஏற்ற மாதிரி அவங்க ஒரு சில போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் அதிமுக கடந்த 3 நாட்களாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. பாஜக ஒரு விதமான போராட்டத்தை கையாண்டார்கள். போராட்டம் இல்லாமல் ஆளுநரை சந்தித்து தமிழக அரசின் மீது குற்றம் சாட்டுவதற்காக விஜய் அவர்கள் செல்வதாக தான் நான் பார்க்கிறோம். அதாவது ஏற்கனவே அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அது இன்னைக்கு ஒரு கடிதம் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஆளுநர் மாளிகைக்கு விஜய் செல்வது அதாவது திமுக அரசின் மீது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாக தான் நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆளுநரிடம் விஜய் கேட்க வேண்டிய கேள்விகளும் இருக்கிறது. அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஒரு துணைவேந்தர் இல்லை, அந்த பல்கலைக்கழகத்தில் இத்தனை சிசிடிவிகள் வேலை செய்யவில்லை என்றால் அதற்கு யார் யாரெல்லாம் காரணம்? ஏன்னா ஆளுநர் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கிறார். சோ இதையெல்லாம் குறித்து விஜய் அவர்கள் தமிழக அரசை மட்டும் அங்க குறை சொல்லி பேசுவாரா, இல்ல ஆளுநர் அவர்களிடம் ஒரு துணைவேந்தர் இல்லாதது கூட அந்த பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு இல்லாதது ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச்சை எடுத்து பேசுவாரா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நிச்சயமாக தமிழக அரசு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விவகாரத்தில் நிறைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியது இருக்கிறது. அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் கூட சென்னை போலீஸ் கமிஷனர் அவர்கள் மீது பல கேள்விகளை எழுப்பியது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விகளையும் உயர்நீதிமன்றம் எழுப்பி இருந்த சூழ்நிலையில் விஜயினுடைய சந்திப்பு மிகவும் அரசியல் முக்கியத்துவமா வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏன்னா எந்த எதிர்கட்சியுமே ஆளுநர் கிட்ட சென்று முறையிடாத இந்த நிலையில் விஜய் அவர்கள் ஆளுநரிடம் செல்வது குறிப்பிடத்தக்கது. ஸோ விஜய் அவர்கள் இதை எப்படி அப்ரோச் பண்ண போறாரு? ஆளுநர் கிட்ட தமிழக அரசை மட்டும் குறை சொல்ல போறாரா, இல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் இல்லாததும் அங்க நிர்வாக அந்த ப்ராப்பர் செட்டப் இல்லாததும் ஒரு காரணம் அப்படிங்கறத சொல்ல போறாரா, என்ன மெமரண்டம் கொடுக்க போறாரு அப்படிங்கறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சிவப்பிரியன்.